எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பிச்சைக்காரர் ஒரு பெரிய பிசினஸ்மேனா மாற முடியுமா? கேட்டா நம்புற மாதிரியா இருக்கு. ஆனா இது ஒரு நிஜமான கதை. ஒரு சின்ன மனநிலை மாற்றம் ஒருத்தரோட வாழ்க்கையை எப்படி தலைகீழா மாத்துச்சுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். எல்லாமே ஆரம்பிச்சது ஒரு சின்ன கேள்வியில இருந்து தான். ஒரு சாதாரண பூ, ஒரே ஒரு பூ, ஒரு மனுஷனோட வாழ்க்கையே மாத்த முடியுமா? வாங்க, இந்த கதைக்குள்ள போய் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல்ல நாம பார்க்க போறது பிச்சைக்காரரோட வாழ்க்கை. கற்பனை பண்ணி பாருங்க, எப்பவும் பரபரப்பா இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அங்க ஒரு மனுஷனோட வாழ்க்கை முழுக்க முழுக்க மத்தவங்க போடுற காசை நம்பி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அவரோட மனசுல நம்ம கிட்ட மத்தவங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு மதிப்புள்ள எதுவுமே இல்ல அப்படின்னு ஒரு ஆழமான நம்பிக்கை. அவரோட அடையாளம் என்னன்னு கேட்டா ஒரே ஒரு பதில் தான். நான் ஒரு பிச்சைக்காரன், மத்தவங்க கருணையில வாழ்ற ஒருத்தன். அடுத்ததா அந்த தொழிலதிபரோட கேள்வி. அப்படி ஒரு சாதாரண நாள்ல ஒரு எதிர்பாராத சந்திப்பு நடக்க போகுது. அதுதான் எல்லாத்தையும் மாத்தப் போகுது. இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. அந்த பிசினஸ்மேன் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த விதியை சொல்றாரு. அதுதான் பரிமாற்ற விதி. அதாவது எதையாவது வாங்கினா அதுக்கு பதிலா எதையாவது கொடுக்கணும். இந்த ஒரு வார்த்தை அந்த பிச்சைக்காரரோட உலகத்தையே புரட்டி போட்டுடுச்சு. சரி, அடுத்து என்ன ஆச்சு? கொடுக்க தொடங்குதல். அந்த பிசினஸ்மேன் சொன்ன வார்த்தைகள் அவர் மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் அவர் முதல் முறையா தன்னையே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டாரு. சரி, இந்த உலகத்துக்கு என்னால என்ன கொடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, கையில காசு இல்ல, எதுவுமே இல்லாத ஒரு மனுஷனால என்னத்த கொடுத்துட முடியும்? இந்த கேள்விக்கு ஒரு பதில தேடி அவர் தன்னை சுத்தி பார்க்க ஆரம்பிச்சாரு. தன்னோட நிலைமைய யோசிச்சாரு. ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரியாம ஏதாச்சும் இங்கேயே இருக்குமோன்னு தேட ஆரம்பிச்சாரு. அப்போதான் அவர் அதை பார்த்தாரு. இவ்ளோ நாளா தன்னோட வறுமையையும் இல்லாமையும் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தவர் முதல் முறையா தன் காலுக்கு கீழேயே ஒரு வாய்ப்பு இருக்கிறத கவனிச்சாரு. அது என்ன தெரியுமா? ரயில் தண்டவாள ஓரமா பூத்திருந்த சில காட்டுப்பூக்கள். உடனே அவர் ஒரு முடிவுக்கு வந்தாரு. இனிமே நாம சும்மா கையேந்த கூடாது. முதல்ல அந்த பூக்களை பறிச்சாரு. அப்புறம் தனக்கு காசு போடுற ஒவ்வொருத்தருக்கும் பதிலுக்கு நன்றியா ஒரு பூவை கொடுக்க ஆரம்பிச்சார். இப்ப பாருங்க, அவர் வெறும் வாங்குறவர் மட்டும் இல்ல, கொடுக்கறவராவும் மாறிட்டாரு. சரி, இந்த சின்ன மாற்றம் என்ன பெரிய தாக்கத்தை உண்டாக்கிச்சு? இப்போ ஒரு புதிய அடையாளம் உருவாகுது. அவரோட இந்த புது பழக்கம் விதியாலயம் என்னவோ அவரை மறுபடியும் அதே பிசினஸ்மேன் கிட்ட கொண்டு போய் நிறுத்துது. இதுதான் அந்த திருப்பு முனைக்கான அங்கீகாரம் கிடைக்கிற தருணம். அந்த பிசினஸ்மேன் அவரோட கையில இருந்த பூவை மட்டும் பார்க்கல, அவருக்குள்ள அவர் உருவாக்குன அந்த புதிய அடையாளத்தை பார்த்தாரு. நம்ப முடியல இல்லையா? இந்த மாற்றம் நினைச்சு பார்க்க முடியாத வேகத்துல நடந்துச்சு. சரியா 6 மாசம் கழிச்சு அதே பிசினஸ்மேன் அந்த ஸ்டேஷனுக்கு வராரு. அப்போ அங்க நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ண ஒருத்தரை பாக்குறாரு. அவர் பிச்சை எடுக்கல, ஒரு பெரிய பூக்கடைக்கே ஓனரா நிக்கிறாரு. அப்போ இந்த நம்ப முடியாத வெற்றிக்கு பின்னாடி என்னதான் காரணம்? அதுக்கு ரெண்டே 2 விதிகள் தான் இருக்கு. முதல் விதி நாம ஏற்கனவே பார்த்த அந்த பரிமாற்ற விதி. ரொம்ப சிம்பிள். நமக்கு மதிப்புள்ள ஒண்ணு வேணும்னா நாமளும் முதல்ல மதிப்புள்ள எதையாவது கொடுக்கணும். எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கறத விட்டுட்டு என்னால என்ன கொடுக்க முடியும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறது தான் இந்த மாற்றம். ரெண்டாவது விதி இன்னும் முக்கியமானது. நாம நம்மள பத்தி என்ன நினைக்கிறோமோ அதுவா தான் ஆகிறோம். பாருங்க, அவர் தன்னை ஒரு பிச்சைக்காரன் நினைச்ச வரைக்கும் அவர் பிச்சைக்காரரா தான் இருந்தாரு. எப்போ தன்னை ஒரு வியாபாரின்னு நினைக்க ஆரம்பிச்சாரோ அப்பவே உலகம் அவரை அப்படிதான் பார்க்க ஆரம்பிச்சது. இப்ப இந்த 2 மனநிலைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்களே பாருங்க. ஒரு பக்கம் என்கிட்ட கொடுக்க எதுவுமே இல்லைன்னு சொல்ற வாங்குற மனநிலை. இன்னொரு பக்கம் நானும் ஒரு பிசினஸ்மேன் தான்னு சொல்ற கொடுக்கிற மனநிலை. இந்த மாற்றம் பணத்தால வரல. அவர் தன்னை எப்படி பார்த்தாரு, தன்னாலையும் ஒரு மதிப்பை உருவாக்க முடியும்னு எப்படி நம்புனாருங்கிறதுலேருந்து தான் வந்தது. அப்போ இந்த முழு கதையோட முக்கியமான சாராம்சம் என்னன்னா, நாம ஆசைப்படுற வாழ்க்கை நமக்கு வேணும்னா முதல்ல நாம மத்தவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்னு யோசிக்கணும். அது சின்ன விஷயமா கூட இருக்கலாம். சரி, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க என்ன கொடுக்க ஆரம்பிக்கலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த கதை உங்களுக்குள்ள ஒரு சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தா இந்த விளக்கத்துக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை எளிமையா தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க.